இந்த கதிரேசனே உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியது ரேணுகா இல்ல. அதாவது தன்னோட மூத்த பொண்ணு இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ண அளவுக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுது. அதே மாதிரி இந்த சுடர பத்தின ரகசியங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கதிரேசனுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, உண்மையிலேயே அடுத்தடுத்து ரொம்பவும் சூப்பரான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ஏற்கனவே இந்த சுடர் இருந்துட்டு எப்படா சிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாளைக்கு வந்து தப்பு பண்ணிட்டு ரொம்ப நாளைக்கு நிம்மதியா இருந்துற முடியாது. அதே மாதிரி வெளிய சுத்திட்டும் இருந்துற முடியாது. சுடர் வந்து ரொம்ப பெரிய தப்பு எல்லாத்தையுமே பண்ணிட்டா. அவ ஆல்ரெடி வந்து அபாய கட்டத்த எல்லாத்தையுமே தாண்டிட்டா. இனிமே தப்பிக்கணும் அப்படின்ற மாரி நெனச்சாலுமே கூட, கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தெல்லாம் ஏத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சுடர் இது எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. ஏன்னா அவளுக்கு எண்டிங் வந்து ஹாப்பி எண்டிங்லாம் கிடையாது. ரொம்பவும் மோசமான எண்டிங்கா தான் இருக்க போகுது. ஏன்னா எல்லாருமே செம்ம வெறியோட காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் கதிரேசனுக்கெல்லாம் உண்மை தெரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அப்படியே ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்போ தன்னோட அதாவது உண்மையான ரேணுகா அப்படின்ற மாதிரி நினைச்சு அவர் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாரோ, ஆனா இங்க இருக்கக்கூடியது போலியான ரேணுகா நம்மள இத்தனை நாளா ஏமாத்திக்கிட்டு இருக்கா, இவளோட பேரு சுடரு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் தெரிய வந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே கதிரேசன்லாம் அப்படியே செம்ம கோவத்துல அப்படியே ரத்தம் கொந்தளிச்சு கடைசியில இங்க இருக்கக்கூடிய சுடரை என்னையே ஏமாத்துறியா நீ அப்படின்ற மாதிரி சொல்லி கொன்னே கூட போட்டுலாம். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு கோவத்துல இருப்பாங்க. இது எல்லாமே யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஆனா அடுத்தடுத்து நடக்க போறதுதான் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. உண்மையிலேயே இந்த கதிரேசனோட வீட்டுல இருந்த அந்த 50 லட்சம் ரூபாய் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதுலயும் கதிரேசன் கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி என்னோட 2வது பொண்ணு தான் இந்த ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே பாத்துக்கிறா, பிசினஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம அந்த பணத்துக்கு அவளுக்கு அவசியமே கிடையாது. அதே மாதிரி என்னோட மூத்த பொண்ணுக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அதாவது அவ ஒரு அம்னீஷியா பேஷண்ட். அந்த ஒரு காரணத்தினால இங்க நடக்கிறது எல்லாமே அவளுக்கு எதுவுமே புரியாது. அதுவும் இல்லாம இவங்களால வந்து இந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி கதிரேசன் சொன்னாங்க. உண்மையிலே எல்லாமே ஓகே தான். போலீஸும் அதை நம்பிட்டாங்க. ஏன்னா அவங்களோட பொண்ணுங்க எல்லா சொத்துமே அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி. ஆனா அதையும் தாண்டி இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் நிறைய விஷயம் லீக் ஆக ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் போலீஸ் இருந்துட்டு அதாவது அந்த விஜயோட ஆள் இருந்துட்டு விஜயோட போலீஸ் இருந்துட்டு சொல்றாங்க இந்த மாதிரி கதிரேசன் சார் எனக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறேன். ஆனா நீங்க இதை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா கண்டிப்பா நீங்க என் மேல சந்தேகப்படுவீங்க. அதே மாதிரி நான் சொல்றதுதான் தப்பு அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனா எங்களுக்கு இருக்கக்கூடிய அதாவது எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதாவது அந்த 50 லட்ச ரூபாய் பணம் உங்க மொத பொண்ணு ரேணுகா மூலியமா தான் வெளியே போயிருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா கதிரேசன் முதல்ல நம்பவே இல்லை. சார் என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க, என் பொண்ணெல்லாம் அப்படி கிடையாது. இங்க இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான சொத்து வந்து என் பொண்ணுக்கு மட்டுமே தான். அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி நீங்க சொல்லலாம், இப்படிலாம் சொல்லக்கூடாது, என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி கதிரேசன் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாங்க. நீங்க அந்த விஜய்க்கு சாதகமா பேசிக்கிட்டு இருக்கீங்களா, ஏற்கனவே விஜய் இருந்துட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தகராறு பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி மல்லி தான் வேணும் மல்லி தான் வேணும்னு சொல்லிட்டு மல்லி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் செஞ்ச வேலையா இது, அதனாலதான் இப்படி சொல்றீங்களா, என் பொண்ணை சிக்க வச்சுட்டு அதாவது அந்த மல்லி சொல்ற மாதிரி அவ சுடர்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நம்ப வச்சுட்டு கடைசியில நீங்க எல்லாருமே நல்லவங்களா இல்லைன்னு பாக்குறீங்களா, என் பொண்ணை இழக்கணுமா நானு அப்படி இப்படின்ற மாதிரி கேட்டு பயங்கர கோவத்தோட வந்து போனை வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த போலீஸ் சொல்றத கூட கேட்கல. ஏன்னா அவர் வந்து அவர் டியூட்டியா செஞ்சாங்க. ஏன்னா இங்க வந்து நம்ம விஜய் சொல்றாரு அப்படின்றதுக்காக வந்து செய்யல. அதுவும் இல்லாம இது 50 லட்ச ரூபாய் விஷயம் இல்லீகலா பண்ணணும் அப்படின்றதுனால அவரும் எஃபோர்ட் போட்டு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்தா இந்த கதிரேசன் இப்படி சொல்றாரு. கடைசியில தான் வந்து கதிரேசனுக்கே ரியலைஸ் ஆகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ரேணுகா அம்னீஷியா பேஷண்ட். அப்படி இருக்கும்போது அவளால இந்த விஷயம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாரு. ஆனா இந்த சுடர் இருந்துட்டு அர்ஜென்ட்டா யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு உடனடியா வந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி கிளம்புறத பாக்குறாங்க. அதாவது கதிரேசனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா தன்னோட பொண்ணு எங்க போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சு. ஆனா முதல்ல என்ன நினைச்சாரு அப்படின்னா அவர் வந்து இந்த மாதிரி சந்தேகம்லாம் படல. அதாவது வெண்பா மேல வந்து பாசம் அதிகமாயிடுச்சு போல, வெண்பாவை இருக்க முடியல போல, அதனாலதான் வந்து சுடர் இருந்துட்டு வெண்பாவை பாக்குறதுக்காக ஓடிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே கார் எடுத்துட்டு பின்னாடியே போறாங்க. அப்படி போகும்போது தான் இப்போ நம்ம கதிரேசனுக்கு அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. உண்மையிலேயே இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான விஷயம் இல்லைன்னு யாராலையுமே மறுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம
கதிரேசன் வந்துட்டு இந்த சுடரை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது எல்லாரோடையும் கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. என்னடா அது விஜயோட வீட்டுக்கு போவான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, இப்ப எங்க தான் போயிட்டு இருக்காரு எனக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி துரத்தி பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள வந்து ஒரு வீட்டுக்கிட்ட வந்து அந்த ஆட்டோ வந்து நிக்குது. அதை பார்த்த உடனே கதிரேசனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஒரு பக்கம் சுடர் பயங்கர கோவத்தோட குடு குடு குடுன்னு ஓட ஆரம்பிச்சாரா. அடுத்ததா உள்ள போய் இந்த ரகு கிட்ட பேசிட்டு இருக்கா. நம்ம இவங்க கதிரேசனுக்கு செம்ம அதிர்ச்சி. என்னடா அது யார் வீட்டுக்குள்ள இப்ப ரேணுகா போயிட்டு இருக்கா தெரியாம அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்ப வந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கதிரேசன் வந்துட்டு அப்படியே போய் உள்ள யார் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறதுக்காக போறாங்க. அப்பதான் இந்த சுடரும் அடுத்ததா ரகுவும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம சுடர் வந்து ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே இந்த கதிரேசனுக்கு பயங்கரமா இருந்துச்சு. என்னது ரேணுகா வந்து இவங்க கூட பேசிட்டு இருக்கா, யார் இவன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போதுதான் அப்பதான் ரேணுகா இருந்துட்டு அதாவது ரகு இங்க பாரு ரகு, நான் சொல்றத கேளு, இந்த ஒரு விஷயம் மட்டும் கரெக்டா நடந்துச்சு அப்படின்னா நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி கதிரேசனோட வீட்டுல இருந்த 50 லட்ச ரூபாய் பணத்தை வந்து மறுபடியும் அவங்க வீட்லயே நம்ம வச்சிடணும். ஏன்னா இது மிக பெருசா போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி போலீஸ் கேஸ்ன்னு சொல்லிட்டு அவரும் வந்து தேடிக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயத்துல சிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அடுத்தடுத்த விஷயங்களை நம்மளால பண்ணவே முடியாது. அதனால இது எப்படியாச்சு அவர் கைக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிடணும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் கதிரேசனுக்கு பயங்கரமா இருந்துச்சு. அதுவும் இல்லாம ரேணுகா எதுக்காக இப்படி பண்ணணும், அப்போ மல்லி சொல்ற மாதிரி சுடர் தானா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்ததா ரகு இருந்துட்டு சுடர் நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த 50 லட்ச ரூபாய் பணத்தெல்லாம் கேட்காத அப்படின்னு உடனே இந்த கதிரேசனுக்கு புரிஞ்சு போச்சு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.